சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகிகள் சசிகலாவிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். சசிகலா அதிமுகவில் வராமல் இருந்தால் நிச்சயம் சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி தழுவும் விதமாக அமையும். எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. சசிகலா ஆதரவுகள் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமிற்கு தேவை என்று கூறி சில முக்கியமான நிர்வாகிகள் சசிகலாவிற்கு ஆதரவுகளை கொடுத்துள்ளனர். மேலும் சசிகலா அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தால் தன்னுடைய அரசியல் ஆட்டம் தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் தெரிய வரும் என்று கூறியிருந்தார். சட்டசபை தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. 2026 மே மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. அதிமுக ஜூலை 7ஆம் தேதி பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக ஜூலை 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை கோவையில் இருந்து தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். ஆனால் மக்களும் தொண்டர்களும் எடப்பாடியை வரவேற்பார்களா என்றால் நிச்சயம் அது கேள்விக்குறிதான். அதிமுகவின் தொண்டர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டினால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவுகள் என்பதை தெரிய வரும். ஆனால் தொகுதியில் 2-3 அணியாக இருப்பதால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதிக்கு சென்றால் அவருக்கு ஆதரவாக மக்களும் தொண்டர்களும் நிச்சயம் குறையும். ஏனென்றால் 2-3 அணிகளாக இருப்பதால் அவர்களுக்குள்ளே போட்டியும் இருக்கின்றது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்று கவனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். ஜூலை 7ஆம் தேதி தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருக்கிறார். அதற்கு முன்னதாகவே அரசியல் ஒற்றுமை என்பதை உறுதி செய்யும் விதமாக சசிகலா, OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை பற்றி ஆலோசனை செய்ய வேண்டும். 2 நாட்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திலும் கூட சசிகலாவிற்கு ஆதரவுகள் இருக்கிறது, அவரது ஆதரவுகள் நமக்கு இல்லை என்றால் தொண்டர்கள் நிச்சயம் புறக்கணிப்பார்கள் என்பதை மிக முக்கியமான நிர்வாகிகளும் தெரிவித்தார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் பேசாமல் அங்கிருந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது. எடப்பாடியின் ஈகோவின் காரணமாக சட்டசபை தேர்தலில் தோல்விக்கு கூட அடித்தளம் அமையும் என்பதையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. சசிகலா அவர்கள் கூறுவது என்ன? எனக்கு அதிமுகவில் முக்கிய பதவி, அதேபோல் RK நகர் தொகுதியில் MLA-வாக நான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு அந்த தொகுதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். RK நகர் தொகுதியை பொறுத்தளவிற்கு மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவித்த நிர்வாகிகள் செய்தது சரியத்தவரை